கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறவராக, இம்மைக்குண்டான மறுமைக்குண்டான ரட்சிப்பை நமக்கு தருகிறவராக, நமக்கு காணப்படுகிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவரை தவிர நம்மை ரட்சிக்க, நம்மை விடுதலையாக்க வேறு ஒருவரும் இல்லை. இந்த பூமியின் எல்லை எங்கும் அவரை தவிர நமக்கு விடுதலையை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க வேறு ஒருவரும் இல்லை. எனவே எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் நிச்சயமாகவே நம்முடைய போராட்டத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நம்மை ரட்சித்து நித்திய ஜீவன் என்கிற மேன்மையான ரட்சிப்பை நமக்கு தருவார். இந்த வார்த்தையின் அடிப்படையில் செபிப்போம். தகப்பனே, நீர் எங்களை ரட்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறீர். உம்மை தவிர எங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேறு ஒருவரும் இல்லை. எனவே ரட்சிப்பை கொடுக்கிற உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுதும் இந்த ஜபத்தை, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுவார்களாக. கர்த்தர் அவர்களை ரட்சிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.